வணக்கங்க. முருகன் துணை. அதாவதுங்க, நீங்கள் நல்லா ஒரு பெண்மணியாகவே இருக்குங்களே, ஒரு பெண்ணாகவே இருங்க. அதனால என்ன எல்லாத்துக்கும் பொருந்தும் இந்த வீடியோ. அதை நீங்கள் ஒரு சாதாரணமாக நல்லா படிக்கிறீங்க. நல்லா படித்து ஒரு மீடியமான வேலைக்கு ஒரு ஆஃபீஸர் லெவலில் போய் சேர்றீங்கன்னு வச்சுங்களேன். சேர்றீங்க. அந்த ஆஃபீஸர் லெவலில் சேரும்போது நீங்கள் நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்கீங்க. ஒரு ஒரு ஓரளவுக்கு மனிதாபிமானத்தோட எல்லாத்துக்கிட்டையும் சகஜமாக பேசிட்டு முடிச்சுட்டு இருக்கிறீங்க. இருந்தாலும் ஒரு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது. ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும்போது ஒரு பெரிய அதிகாரியாக அந்த இடத்துல நீங்கள் வலம் வர்றீங்க. வலம் வரும்போது உங்களுடைய குணமெல்லாம் மாறுது. நான் அப்படிங்கிற குணமெல்லாம் மாறுது. மற்றவங்கள இன்சல்ட் பண்ணுறது, மற்றவங்களெல்லாம் பேசுறது, பிடிக்கிறது. எதனால் பண்ணுறீங்க தெரியுமா? இதனால் நீங்களாக பண்ணுறது கிடையாது. துஷ்ட சக்தி உங்கள் உடம்புல பூந்துருச்சுன்னு அர்த்தம். அதுதான் உங்களெல்லாம் அப்படி பண்ண சொல்லுது. துஷ்ட சக்தி உள்ளே பூந்துருச்சுன்னு அர்த்தம். உள்ளே போதும்போது என்ன ஆகுதுன்னா, ஏன் பூந்துருச்சுன்னா, உங்களுக்கு கடவுளுடைய தெய்வனுடைய அனுகிரகம் இல்லை. தெய்வத்தை நீங்கள் வழிபடுறதில்ல. கோயிலுக்கு போகிறது கிடையாது. அதனால கோயிலுக்கெல்லாம் போகாதனால உங்களுடைய உடம்புலையோ உங்கள் வீட்லேயோ தெய்வ சக்தி இல்லாதனால கண்டதெல்லாம் போதும். இப்போ கதவு இல்லைன்னா கண்டதெல்லாம் போதுமில்லங்க. கதவு இருந்து சாத்துனா ஏதாவது வருமா? வராது. அது மாதிரி தெய்வ சக்தி இருந்ததுன்னா அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பேச மாட்டீங்க. அந்த மாதிரியெல்லாம் நடக்காது. தெய்வ சக்தி இல்லாதனால ஏதோ ஒரு கெட்ட சக்தி உங்கள் உடம்புல பூந்துட்டு நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் கெட்ட பேர் வாங்குறீங்க. அவன் தான் உங்களை ஆட்சி பண்ணுறான். அந்த சீட்டில் உட்காந்துட்டு அவன் தான் சபாடின்ட்டுக்கிட்டே அப்படியெல்லாம் பேச சொல்கிறான். நீங்கள் அன்பானவங்க தான், பார்வைக்கு அன்பானவங்க தான். அப்படி நீங்கள் திடீர்னு அந்த மாதிரியெல்லாம் மாறுறீங்கன்னா கெட்ட சக்தி உங்கள் உடம்புல பூந்துருச்சுன்னு அர்த்தம். அதுதான் உண்மை. கெட்ட சக்தி பூந்துருச்சுன்னா உங்கள்கிட்ட தெய்வ சக்தி இல்லை, தெய்வ கடாட்சம் இல்லை. ஸ்டாஃபுகளை மிரட்டுறது, பிடிக்கிறது, செய்கிறது, என்னங்க அசிங்கமாக பேசுகிறது, என்ன இந்த மாதிரி குணமெல்லாம் இருக்குது, அப்படி இப்படின்னு பேசுகிறது, பிடிக்கிறது, செய்கிறது. எதனால் பேசுகிறீங்கன்னா கெட்ட சக்தி உங்கள் உடம்புல பூந்ததுனால தான். அப்படி உங்களுக்கு தெரியாது. சரிங்களா? கடவுளை கும்பிடுங்க, கடவுளை வழிபடுங்க. ஏதோ ஒரு கோயிலுக்கு போய், கடலில் இருக்கிற கோயிலுக்கு போயோ இல்லை குளம் இருக்கிற கோயிலுக்கோ போய் அங்கே போய் முங்கி எந்திரிச்சு ஒரு ஐயரை வச்சு, என்ன ஒரு ஐயரை வச்சு, ஒன்றும் இல்லைங்க, தோஷத்தை கழிங்க, எனக்கு எதாவது இருந்ததுன்னா கழிங்கன்னு சொன்னால் அதுக்குண்டான மந்திரத்தெல்லாம் சொல்லி கரெக்ட் பண்ணி விட்டுருவார். கரெக்ட் பண்ணி விட்டா டெய்லி வீட்டில் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு ஆஃபீஸ் போங்க. சரிங்களா? ஆஃபீஸில் நல்லா பெரிய படமாக வாங்கி ஆஃபீஸில் வைங்க. நீங்கள் டெய்லி அது போய் கும்பிடுங்க. டெய்லி 90 வச்சுட்டு போங்க. மாற்றம் தெரியும் உங்களுக்கு. சரிங்களா? வச்சுட்டுங்களா? முருகன் துணை. ஓகே.